அளவில் நம் பூமியை போன்று இருக்கும் 7 கோள்களின் அணிவகுப்பை வானியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அக்வாரியஸ் விண்மீன் கொத்தில் மங்களாக காட்சியளிக்கும் டிராபிஸ்ட் 1 என்ற சிறிய விண்மீனை சுற்றி வரும் 7 கோள்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். உயிர் வாழ்க்கைக்கு உகந்த தட்ப வெப்பநிலையும் நீரையும் கொண்டிருப்பதற்கான சாத்தியங்களை இந்த கோள்கள் கொண்டிருக்கலாம் என்று வானியலாளர்கள் கருதுகின்றார்கள். அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உயிர் வாழ்க்கையின் சாத்தியங்களை தேடிக்கொண்டிருக்கும் வானியலாளர்களின் நம்பிக்கையை இந்த கண்டுபிடிப்பு மேலும் அதிகரித்துள்ளது. டிராபிஸ்ட் 1 விண்மீன் நம் பூமியிலிருந்து சுமார் 39 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிறது என்பதால் உயிரினங்கள் இருக்கின்றனவா என்பது குறித்த நம் தேடலுக்கு முக்கியமான இலக்காக ஆகியுள்ளது. வியாழன் கிரகத்தை விட சற்று பெரியதாக இருக்கும் இந்த விண்மீன் நம் சூரியனை விட 2000 மடங்கு குறைந்த அளவில் ஒளி வீசுகிறது. இந்த விண்மீன் மிகவும் சிறியதாகவும் தனிவான வெப்பம் கொண்டதாகவும் இருப்பதால் அந்த 7 கோள்களுக்கும் மிதமான வெப்பநிலையே இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இதனால் அவற்றில் நீர் இருப்பதற்கான சாத்தியமும், இன்னும் சொல்ல போனால் உயிர் வாழ்க்கைக்கான சாத்தியம் கூட இருக்கின்றன என்றும் சொல்லலாம் என்று பெல்ஜியத்தைச் சேர்ந்த வானியலாளர்கள் கூறுகின்றார்கள். உருவத்தில் மட்டுமல்லாமல் மற்ற அம்சங்களிலும் இந்த 7 கோள்களும் நம் பூமியைப் போல இருக்கின்றன என்றும் அவற்றின் சுற்றுப்பாதை எவ்வளவு கச்சிதமாக அமைந்திருக்கிறது என்பது வியப்பை அளிக்கிறது என்றும் கூறுகின்றார்கள். நமது சூரியனுக்கும் புதன் கிரகத்திற்கும் இடையிலான தொலைவை விட டிராபிஸ்ட் 1 விண்மீனுக்கும் அதன் 7வது கோளுக்கும் இடையிலான தொலைவு 6 மடங்கு குறைவாக உள்ளது என்றும் கூறுகின்றார்கள். நம் சூரியன் நம் கண்களுக்கு எவ்வளவு பெரியதாக தெரியுமோ அதைவிட 10 மடங்கு பெரியதாக 5வது கோளிலிருந்து பார்த்தால் அந்த டிராபிஸ்ட் விண்மீன் காட்சியளிக்குமாம். அந்த கோள்களில் உயிரினங்கள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை 10 ஆண்டு காலத்திற்குள் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். மிகவும் நெருக்கமாக அமைந்த சுற்றுப்பாதையில் இந்த 7 கோள்களும் சுற்றுகின்றன. டிராபிஸ்ட் 1 என்ற விண்மீனை இந்த 7 கோள்களும் சுற்றி வருவதற்கு 1.5 நாட்களிலிருந்து அதிகபட்சமாக 20 நாட்கள் வரை எடுத்துக்கொள்கின்றன. இந்த கோள்கள் சிலவற்றில் கடல்கள் அமைந்திருப்பதற்கு ஏற்ற தட்பவெப்பநிலை உள்ளது என்றும் கூறுகின்றார்கள். இந்த கோள்களில் வளிமண்டலங்கள் இருக்கின்றனவா என்பது குறித்து வானியலாளர்கள் இப்போது கவனம் செலுத்துகிறார்கள். அப்படி ஆராய்ந்தால் அந்த கோள்களின் மேற்பரப்பில் உயிரினங்கள் இருப்பதற்கான சான்றுகளை கண்டறிவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறுகின்றார்கள். அந்த வளிமண்டலத்தில் மீத்தேனும் நீரும் இருந்தால் ஹபிள் தொலைநோக்கி கொண்டு இதனை கண்டுபிடித்து விடலாம் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் உயிர் வாழ்க்கை இல்லாத சூழல்களிலும் மீத்தேன் மற்றும் நீர் இருப்பது குறிப்பிடத்தக்கது. டிராபிஸ்ட் 1 போன்ற குறுகிய விண்மீன்கள் ஊட கதிர்களையும் புற ஊதா கதிர்களையும் மிகவும் உக்கிரமாக கக்கக்கூடியவை. அதனால் அப்படிப்பட்ட விண்மீன்களுக்கு அருகில் இருக்கும் கோள்களில் உயிர் வாழ்க்கைக்கான சாத்தியங்கள் இருப்பதில்லை. ஆனால் நம் சூரியன் இன்னும் சில 100 கோடி ஆண்டுகளில் அழிய உள்ளது. அதற்கு பிறகும் டிராபிஸ்ட் 1 விண்மீன் 10 லட்சம் கோடி ஆண்டுகள் நீடித்திருக்கும் வகையில் தன்னுடைய ஹைட்ரஜனை மெதுவாக எரித்துக் கொண்டிருக்கிறது என்றும், ஆகவே அந்த விண்மீனின் கோள்களில் உயிர் வாழ்க்கை தோற்றுவதற்கு போதுமான அவகாசம் நிறையவே உள்ளது என்றும் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.